அப்படின்ற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் ஜாப் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சர்வே மாஸ்டர்ன்ற அப்ளிகேஷனில் போய்க்கலாம். இதில் வந்து 4 பேஜ் இருக்கும். இதில் திட்டம், சாதனம், சர்வே, கருவி. முதல்ல நம்ம பண்ண வேண்டியது சாதனத்தில் போய்க்கலாம். சாதனத்தில் போனீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன் காமிக்கும். ஃபஸ்ட் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இணைப்பு போங்க. இணைப்பில் போனீங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். இந்த 3 ஆப்ஷனில் சாதனம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சாதனத்தில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் சாதனத்தை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஆண்ட்ராய்ட் சாதனம் அதை வந்து டச் பண்ணிக்கணும். ரெண்டாவது ஆண்டனா வேணால் எந்த ஆண்டனா நம்ம யூஸ் பண்ணுறோம், இதுக்கு வந்து ஆண்டனா போட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ரேடியோ ஆண்டனா, அந்த ஆண்டனாவோட டைப்பு 833 இருக்குங்களா, அதுதான் அந்த ஆண்டனா தான் யூஸ் பண்ணுறேன். இதில் சரின்னு கொடுத்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இணைப்பு எந்த வகையை சார்ந்ததுன்னா சாதனன்ற வகையை சார்ந்தது இணைப்பு. இது 3 தான். இப்போ நம்ம இணைக்கணும்னு கொடுக்கலாம். ஓகே, இணைப்பு கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா துண்டிக்கும் கேட்குது. இப்போ நம்ம வந்து இணைப்பு பண்ணிட்டோம். இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு ஜாப் ஒன்று க்ரியேட் பண்ணோம். புதுசாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுனால ஜாப் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து திட்டம்ன்ற அப்ளிகேஷன் போனீங்கன்னா மேலே வந்து திட்டம் அப்படின்ட்டுருக்கு. அதை தொட்டிங்கன்னா இதில் வந்துட்டு ஆல்ரெடி வேலை செஞ்ச ஒர்க் எல்லாமே இருக்கும். நீங்கள் புதுசாக பண்ண போகிறீங்கன்னா புதியது அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்துட்டு பெயர்னு கேட்கும். பெயர்ன்றது இந்த நம்ம வேலை செய்யப்போட ஜாபோட பேர். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். நான் இப்போ எதுவும் கொடுக்கல, டிஃபால்ட்டாக இருக்குது அப்படி கொடுத்துக்கிறேன். கீழே வந்துட்டு தற்போதுள்ள திட்டம் அதை வந்து எனேபிள் வேணால் பண்ண வேணால் அது அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தற்போதுள்ள ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டேட்டாம் இருக்கும். டேட்டாமில் எதுவும் பண்ண வேணாம். ஸோ நம்ம அப்படியே ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தோம். இங்கே வந்துட்டு இந்தியாவோட WGS84 இருக்கும், சைனாவோடது இருக்கும், நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறதுனால WGS84 இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து சரின்னு கொடுக்கலாம். சரின்னு கொடுத்த உடனே இதில் டேட்டாம் இருக்கும், மூல நீள வட்டம், இலக்கு நீள வட்டம், அப்புறம் ப்ரொஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா யூடிஎம்லனா யூடிஎம் தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. யூடிஎம் தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம யூஸ் பண்ணுற ஜோன் வந்து எந்த ஜோன் பார்த்தணும். நம்ம யூஸ் பண்ணுறது 44 ஜோன். நீங்கள் டவுட்டாக இருந்தால் இங்கே பெருன்னு டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். 44ன்னு கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் எதுவும் பண்ணோன்னா இப்போ கீழே வந்து சரின்ற அப்ளிகேஷனை தொட்டுங்க. சரின்னு கொடுத்த உடனே இதில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே ஓகே கரெக்டாக இருக்குது. நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். கீழே வந்து சரின்னு கொடுத்துங்க. சரின்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்து மறுபடியும் சரி கேட்குது. கொடுத்த பிறகு நமக்கு வந்து ஒரு ஜாப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆன ஜாப் இங்கே மேலே ஹெட்டில் காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா சர்வே பேஜுக்குள்ளே போகணும். சர்வே பேஜில் போயிட்டு நம்ம என்ன சர்வே பண்ண போகிறோம், டோப்பு சர்வே கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே மேலே இருந்து டிஃப்ரென்ஷியல் வருது. இது வந்தால் தான் நமக்கு வந்து சர்வே பண்ணுறதுக்கு மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா. டிஃப்ரென்ஷியல் இருக்குது, இது வந்தால் தான். இல்லை இது வராமல் சிங்கிள்னு வரும், ஒற்றைப்படை அப்படின்ட்டு வரும். அதில் பண்ணோன்னா நமக்கு வந்து எரர் அதிகமாக வரும். இப்போ டிஃப்ரென்ஷியல் வந்து இதில் தான் நம்ம வேலை செய்யணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்துக்கு இது சேட்டலைட். இதான் நம்மளோட சேட்டலைட். இது எல்லாமே சேட்டலைட் வந்துட்டு நமக்கு 26 to 37 காமிக்குது. இது வந்து நம்மளோட அக்யூரசி 1 சென்டிமீட்டர் வருது, 1.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா. இதுதான் நம்மளோட அக்யூரசி. இதுக்கப்புறம் இதில் எப்படி பாயிண்ட்டு கலெக்ட் பண்ணோன்னாக்கா இங்கே ஒரு சிம்பிள் இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். மறுபடியும் நான் ஒரு பாயிண்ட் எடுத்து காமிக்கிறேன். இப்போ இது மாதிரி எடுத்துங்க. இதில் வந்து கூகுள் மேப் எப்படி காமிக்குதுன்னா, இதுக்கு பின்னாடி நான் நெட்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் இந்த மேப் வந்து இதில் காமிக்குது. நீங்கள் வேணால் கூகுள் மேப்பை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்த பாயிண்ட்லாம் எப்படி செக் பண்ணுறதுனா, இங்கே எலிமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா அடிப்படைன்னு வரும். அதை டச் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம எடுத்த பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, P1, P2ன்னு காமிக்கும். ஓகேங்களா. இதில் போய்ட்டு நம்மளோட ஹிஸ்ட்ரி நாத்திங் ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ அவ்வளோதான்.